எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரிகள் பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது, மாறாத ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது யாத்திராகமம் 18வது அதிகாரம் 4வது வசனம். பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று மோசே சொல்லுகிறான். பிரியமானவர்களே, பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார். எனக்கு விரோதமாய் வந்த பட்டயங்கள் உண்டு, என்னை அச்சுறுத்துகிற பட்டயங்கள் உண்டு, என்னை நடுங்க வைத்த பட்டயங்கள் உண்டு, என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று வந்த பட்டயங்கள் உண்டு. எவ்வளவோ பட்டயங்கள் எனக்கு வந்தாலும் ஆண்டவர் என்னை பட்டயத்திற்கு தப்புவித்தார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தேவ மனுஷத்துடைய வாயினால் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் தப்பிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, என் சுய பலத்தினால ஞானமாக எஸ்கேப் ஆன பிரதர், என்னுடைய பலத்தினால தான் பிரதர் மேலே ஏறி வந்தேன், என்னுடைய ஞானத்தினால் தான் சமாளித்தேன் என்று சொல்லி பல காரியங்களை நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தேவதாசன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவர் என்னை பட்டயத்திற்கு என்னை தப்பு வைத்தார், என்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருவிட்ட எல்லா தந்திரமான பட்டயம். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். தொடர்ந்து பலவீனம் என்கிற பட்டயம் உங்களுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கலாம். வியாதி என்கிற பலவீனம் பட்டயம் உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். கஷ்டம் நஷ்டம் என்று சொல்லி பல போராட்டங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து கொண்டே இருக்கலாம். பிரதர், நன்றாய் தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் பொத்தலான பையில் போடுவது போல எங்கே போகிறது என்று தெரியாமல், எந்த ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சத்துரு ஏவுகிற எல்லா பட்டயத்திற்கும் உங்களை தப்புவித்து மடங்கடித்து உங்களை நிர்மூலமாக்காதபடி சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற நாளாய் இந்த நாளை கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, அவர் எப்படி பாதுகாக்கிறாராம், எப்படி அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அதே வார்த்தை சொல்லும்போது, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று. எது உன்னை காப்பாற்றும் தெரியுமா? கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கும் பொழுதுதான் பட்டயத்துக்கு நான் தப்பிக்க முடியும். பிரியமானவர்களே, நான் சமாளிச்சிடுவேன் பிரதர், என்கிட்ட படிப்பு இருக்குது பிரதர், என்கிட்ட நல்ல வேலை இருக்குது பிரதர், எங்கள் சொந்தக்காரர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள், என் சொந்தக்காரர் அரசியலில் பெரிய ஆள், என் சொந்தக்காரர் அவராக்கும் இவராக்குன்னு சொல்லி நம்ம மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்மை நாமே ஒன்றுமில்லாது இருக்கிற நம்மை நாமே பெருசாக மெச்சிக்கொள்வது அல்ல. நன்றாய் கவனியுங்கள். நம் கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பாரே, ஆனால் கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன், பட்டயம் உன்னை தொடுவதே இல்லை, பட்டயம் உன்னை மேற்கொள்ளாது. பட்டயம் உனக்கு விரோதமாய் வருகிற எந்த பட்டயமாய் இருந்தாலும் அதை கர்த்தரை சந்திக்காமல் உன்னிடத்திற்கு வராது. அதாவது தாவீது சொல்கிறான், கர்த்தரன் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கர்த்தரை சந்திக்காமல் உன்னிடத்திற்கு வரவே வராது. எனவே நாம் கர்த்தரை நம்பி இருப்போம், அவரை துணையாய் வைத்துக் கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம், நிச்சயம் பட்டயத்திற்கு தப்பித்துக் கொள்வோம். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்கும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய வெளிச்சம் இறங்கி வரட்டும், உடைய மகிமை இறங்கி வரட்டும், உடைய மகிமையான கரம் நீட்டப்படுவதாக ராஜா. போராட்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை ஏற்படுத்துவீராக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். தடைகளை நீக்குகிறவர் உடைய பிள்ளைகளுக்கு முன்னாக புறப்பட்டு போவீராக, மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், ஏங்கி நிற்கிற காரியங்கள், அத்தனை காரியத்தையும் கர்த்தரின் கரத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒரு விசை கூட இறங்குவீராக. நன்மை உண்டாக உடைய பிள்ளைகளை நினைத்தருளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், தயவாய் நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.